என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளமை ஊஞ்சல் ஆடுதா? வந்து மாங்காடு பக்கத்துல இருக்க கொழுமணி வாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கேன். இந்த இடத்துல இங்க ஒரு போர்டு போட்டிருந்தாங்க, குன்றத்தூர்ல இருக்க கொழுமணி வாக்கம் இந்த திருக்குளத்திற்கு வந்து நடைபாதை படிக்கட் போடுறதுக்கு 11,36,36,000 ரூபாய் ஆயிருக்கு. ஓகேவா? அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த படிக்கட்டு இப்ப நான் காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த படிக்கட்டு. இது போடுறதுக்கு 11 lakhs ஆகுமா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, 12 lakhsல வந்து வீடே கட்டுறாங்க லேண்ட் மேல. நானும் சுத்தி ஏதாவது கட்டிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பார்த்தேன், எங்கேயுமே ஸ்டெப்ஸ் கிடையாது. என்னடா புத்தலாட்டாது? இந்த ஒரே ஒரு ஸ்டெப்புக்கு வந்து இவ்வளோ 11 lakhs. ஒரு கோடி நீ பார்த்த? ஆமாப்ப, ஒரு கோடிப்ப. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை கட்டுக்கடங்காமல் பற்றி எரிந்த தீயை அணைப்பதற்கான 11 நாட்கள் செலவு கணக்குகள் மொத்தமாக 76,70,318 ரூபாய் செலவிடப்பட்டதாக கணக்கு காண்பிக்கப்பட்டுள்ளது. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். அதில் உணவு, டீ, காபி, குளிர்பானங்கள் மற்றும் பழங்கள் வாங்கியதற்கு மட்டும் 27,51,678 ரூபாய் கணக்கு காட்டப்பட்டிருந்தது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இந்த 11 நாட்கள் தீ அணைப்பதற்காக மட்டும் மாநகராட்சி எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 76 லட்சம் ரூபாய். 76 லட்சம் ரூபாயில் டீ, காஃபி, ஜூஸு, சாப்பாடு வாங்கின செலவு மட்டுமே ஒரு 27 லட்சம் ரூபாய். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒரு குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தை கட்டுப்படுத்த 76 லட்சமும், அந்த தீ விபத்தை கட்டுப்படுத்தியவர்களுக்கு டீ குடிக்க 27 லட்சமும் கோவை மாநகராட்சி செலவு செய்திருக்கிறது. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. டீ குடிப்பதற்கு 27 லட்சமா? இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா? அம்மா, இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? அதாவது வடிவேல் சொல்வார், கிணறு வெட்டின பில்லு என்கிட்ட இருக்கியா அப்படிங்கிற மாதிரி டீ செலவுக்கான பில்லு அவங்க கிட்ட இருக்கு. கிணற நீ வெட்டிட்ட, அதை 2 கண்ணால பாத்துட்டுன்னு அந்த ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான்ல, அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா அந்த காரை கொஞ்சம் கொடுங்க. அதுல டீ, காஃபிக்காக மட்டும் செலவு பண்ணியிருக்கக்கூடிய தொகை 27 லட்சம் ரூபாய். பூட்ஸுக்காக செலவு செஞ்சிருக்கக்கூடிய தொகை 52,000 ரூபாய். வாங்க. டீசல், பெட்ரோல், கிரீஸ் வாங்கினதுக்கான தொகை ஒரு 20 லட்சம் ரூபாய். இதுதான் புரியாத புதுதா இருக்கு. அடுத்ததா வந்திருக்கக்கூடியது லாரி வாடகை அப்படின்னு சொல்றதுல ஒரு 23 லட்சம் ரூபாய். இதைத்தான் நான் பண்ண போறேன். முகக்கவசம், மாஸ்க் 1,82,900 ஓவா. தண்ணீர் டேங்கெல்லாம் இருக்குல்ல, தண்ணீர் லாரி இருக்கும்ல, அதற்கான வாடகை அப்படிங்கிறது 5 லட்சம் ரூபாய். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. மொத்தமாக 76,70,318 ரூபாய்களை இந்த 12 நாட்கள் நாங்கள் செலவு பண்ணாங்க. எங்க கிட்ட பில் இருக்குங்க, நாங்க ஒன்றும் வந்து தப்பு சொல்லலைங்க, இல்லைன்னா கிளியர் கட்டா வேலை பார்த்துருக்கோங்க. என்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்குடா. நம்ம தெரியாம கேட்குறோம், 27 லட்சம் ரூபாய்க்கா டீ குடிக்க முடியும் அப்படின்னு டீ ஒருவேளை தாஜ் ஹோட்டல்ல இருந்து ஒருவேளை லீலா பேலஸ்ல இருந்து டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிருப்பாங்களோ? அவ்வளவு காஸ்ட்லியான டீயா? நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். சரி, டீயை விடுங்க. மாஸ்க் 1,82,000 ரூபாய்க்கு என்ன மாஸ்க் வாங்குனீங்க? ஒரு மாஸ்க் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமா ஹோல்சேலா வாங்கணும்னா 3 ரூபாய் கிடைக்கும். 600 பேர் ஷிஃப்ட் வாரியா வேலை பார்த்தா கூட ஒரு மாஸ்க் 3 ரூபானா 1,800 ஆச்சு ஒரு நாளைக்கு. ஒரு 12 நாள் வேலை பார்த்தா கூட மொத்தமா 21,000 தான் ஆச்சு. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம் தானே. அப்போ
1,82,000 ரூபாய் போட்டிருக்கீங்களே, எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். சங்கி சங்கிங்க சங்கியா? நீ சங்கி தான்டா. ஏன் எங்களை எடுத்து பேசுற நீ சங்கி தான். உன்னை எடுத்து பேசினா சங்கி? ஆமா. ஏய், இது என்னடா கொடுமையா இருக்கு? கேள்வி கேட்கறவங்களா சங்கியா? கேட்கறவங்களா சங்கி எங்களை பொறுத்த வரைக்கும். 3 ரூபா மாஸ்க் தான் வாங்கினாங்களா? 30 ரூபா மாஸ்க் வாங்கிக்கலாம் இல்லையா? காஸ்ட்லியான மாஸ்க் வாங்கிக்கலாம் இல்லையா? இப்போ மாஸ்க்லயே கூட ஹெட்செட் வருது. அது மாதிரி கூட அவங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான மாஸ்க்கை கூட வாங்கி கொடுத்துருக்கலாம். மாஸ்க் கூட பில் இருக்க, பில் வச்சிருக்கும் போது நீங்க என்ன செய்ய முடியும்? ஊழல் நடந்திருக்கு, லஞ்சம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம எப்படி கிளைம் பண்ண முடியும்? பண்ணவே முடியாது. ஒண்ணு பண்ண முடியாது ராஜா. பில் இருக்க, எல்லாத்துக்கும் ரிசிப்ட் வாரியா வச்சிருக்காரு. கோவை மாநகராட்சி ஆணையர் வச்சிருக்காங்க, எல்லாரும் பக்காவா வச்சிருக்காங்க. கிரிஞ்சிங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சி, இந்த மாதிரி கிரிஞ்சி நான் பார்த்து தரலாங்க. ஒரு இதுலயுமே நம்ம அவங்கள கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு இது ஊழல், இது லஞ்சம், டீச்சருக்கு 27 லட்சமா அப்படின்னு கேள்வி கேட்டது வதந்தி என்று கோவை மாநகராட்சி நெத்திப்பொட்டில் அடித்தார் போல ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க தூக்கிட்டு சுற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்கு பூமி. என்ன பொறுத்தளவுக்கு மனசாட்சியோட நம்ம பேசணும் அப்படின்னா கோவை மாநகராட்சி இதுல இருந்து ரொம்ப சிக்கனமா செலவு பண்ணியிருக்காங்க நான் சொல்லுவேன். நக்கல்யா அவனுக்கு 4000 கோடி ரூபாய் பேக்கேஜ் போட்டு சென்னையில வெள்ள நிவாரண தடுப்பு பணியில போட்டாங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஆனாலும் புட்டுக்கிட்டு போயிடுச்சு. வெள்ளம் வந்தோன்னு நம்ம எல்லாருமே பொழந்துக்கிட்டு கிடந்தோம். இல்லம் தேடி கல்வி மாதிரி இல்லம் தேடி தண்ணி வந்துச்சு. ரெடி, நீங்க ரெடியா? கொள்ளையடிக்க போறாரு, மக்களுக்கு முடிவு அவ்வளவு. ஸ்டாலின் தான் வராரு, கொள்ளையடிக்க போறாரு, அதுதான் மக்களுக்கு முடிவு அவ்வளவு. மழைநீர் வடிகால் பணிகள் பொறுத்த வரைக்கும் 95% பணிகள் முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் கேட்கும் போது ஒரு பாட்டு ஒண்ணுதான் ஞாபகத்துக்கு வருது. பொய் சொல்றியா பாப்பா, பொய் சொல்றியா பாப்பா, அம்புட்டும் போய். ஒரு மாசத்துக்கு முன்னாடி கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து அவர்கள் துபாய் போன்று வந்த பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தார். துபாயில் இருக்கிறேன், எனக்கு பின்னால் மலை போல் தெரிவது மலை அல்ல, பதப்படுத்தப்பட்ட துபாயின் கழிவுகளை ஊருக்கு வெளியே கொட்டி மண்ணிட்டு மூடிய குப்பை மேடு. இதில் துர்நாற்றம் இல்லை, சுகாதார கேடு இல்லை, சுற்றுச்சூழல் மாசு இல்லை, நாளை மக்கிய பிறகு தாவர எருவாகும் சாத்தியங்கள் உண்டு. வெளிநாடு செல்லும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் இதுபோன்று உருப்படியான திட்டங்கள் கண்டு உள்நாட்டில் செயல்படுத்துங்கள் அப்பா அப்படின்னு ஒரு கோரிக்கையை கவிப்பேரரசு வைரமுத்து வச்சிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு? வெளிநாடு செல்லும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் அதை கண்டுகொண்டு உள்நாட்டில் செயல்படுத்துங்கள் அப்பான்னு கவிப்பேரரசு வைரமுத்து திராவிட ஆதரவாளர் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், 40 விழுக்காடு கமிஷனு, அதுக்கப்புறம் கரப்ஷனு, அதுக்கப்புறம் அதுல இருந்து கலெக்ஷனு, இந்த 3 சீயும் இருப்பதனால தான் இங்க எதுவும் விளங்கல. இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.